மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் வடசென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ பற்றிய முழு விவரங்களை அளிப்பதற்காக நமது தொகுப்பாளினி தமிழ் வேட்பாளர்.com பகுதியில் இணைந்துள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது வேட்பாளர்.com. உங்களை வரவேற்பது நான் தமிழ். வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ அவங்கள பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். வடசென்னையோட ராயபுரம் பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் 1966 வருஷம் மே மாதம் 27ஆம் தேதி பிறந்தவர் தான் ராயபுரம் மனோ அப்படிங்கிற ஆர் மனோகர். சின்ன வயசுல இருந்தே படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருந்த இவர் உயர்நிலை பள்ளி கல்வியை KC சங்கரலிங்க நாடார் மேல்நிலை பள்ளியிலையும் மேல்நிலை பள்ளி படிப்பை புனித கேப்ரியல் பள்ளியிலையும் முடித்தார். கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கிற அழகப்பா கல்லூரியில் பிடெக் படித்த இவர் எம்டெக் வரைக்கும் படிச்சுட்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் MBA முடித்தார். அரசியல் மூலமாக மக்களை மேம்படுத்த முடியும், தொகுதியை வளமாக்க முடியும் அப்படின்னு யோசித்து அரசியலில் இறங்கின இவர் தொடர்ச்சியாக மக்கள் பணிகளை செஞ்சுட்டு வராரு. 10 வருடங்கள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக பொறுப்பு வகிச்ச இவர் நிறைய சேவைகளை மக்களுக்காக செஞ்சிருக்காரு. 4 ஆண்டுகள் துறைமுக பொறுப்பு கழக உறுப்பினராக இருந்த இவர் மாணவர்களோட வாழ்க்கை தரம் உயரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இலவச கணினி பயிற்சி மையத்தை நடத்தியிருக்காரு. பெண்கள் முன்னேறணுங்கிறதுக்காக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அரசாங்கம் மூலமாக சுழல் நிதி வாங்கி கொடுத்த இவர் இலவச மருத்துவ முகாம்களையும் நடத்தியிருக்காரு. பெண்கள் தொழில் முனைவோராக ஆகணுங்கிறதுக்காக இலவச தையல் பயிற்சி பள்ளிகள் நடத்தி அதில் பயிற்சி பெற்ற பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரங்களையும் கூட இவர் வழங்கியிருக்காரு. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொடுத்திருக்கிறதோட நிறைய நலத்திட்ட உதவிகளையும் செஞ்சிருக்காரு. MGR ஜெயலலிதா அவங்களை பின்பற்றி ஏழை மக்களோட பசியை போக்கணுங்கிற நோக்கத்தோட தலைவர்களோட பிறந்த நாள் நினைவு நாட்கள் வரும்போதெல்லாம் மதிய உணவு வழங்குறதை இவர் வழக்கமாக வச்சிருக்காரு. காங்கிரஸ் கட்சியில் நீண்ட காலமாக இருந்த இவர் சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக அதிலிருந்து விலகி கொஞ்ச நாள் மக்கள் நல பணிகளை மட்டுமே செஞ்சுட்டு வந்த நிலையில் கடந்த 2020 வருஷம் அதிமுகவில் இணைஞ்சார். இந்த தேர்தலில் வடசென்னை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய இவரை மக்கள் ஏற்றுக்கிட்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.